மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை வாசிகள் சங்கம் பிப்ரவரி 26, 1852 உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்குனவர் யாருன்னா கஜுலா லட்சுமி நரசு. இவர் ஒரு வணிகர். தென்னிந்தியாவிலே மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து உருவாக்குன ஒரு முதல் அமைப்பு தான் இது, இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இதுல வணிகர்கள் தான் இதுல அதிகமாக இடம் பெற்றிருந்தாங்க. இதுல மோஸ்ட்லி எல்லாருமே வணிகர்கள் தான். எதுக்காக இவங்க இந்த அமைப்பை உருவாக்குனாங்கன்னா, கம்பெனியோட வருவாய், கல்வி, நீதியில இவங்களுக்கு குறைபாடு இருந்தது. அதனால இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சு 1857 டிசம்பர்ல முதல் மனு கொடுக்குறாங்க. இந்த மனு எதுக்குன்னா, இவங்களோட ரயத்வாரி ஜமீன்தாரி முறை இவங்களுக்கு பிடிக்கல, விவசாயிகளோட கிராம முறை தான் வேணுன்றதுக்காக வேண்டி இந்த மனு இவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீதித்துறையில இவங்களுக்கு ஏதாவது வச்சாங்கன்னா அதுல ரொம்ப லேட்டா ரிப்ளை வருதுன்றதுக்காக அது மேல ஒரு புகார் வச்சிருக்காங்க. நீதிபதி நியமிக்கிறதுல கூட அவங்களுக்கான வட்டார அறிவு, மொழி திறமை அதெல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு அவங்கள செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது மனு இவங்க எப்போ கொடுக்குறாங்கன்னா, அதே 1852ல 14,000 மெம்பர்ஸ் சைன் பண்ணி இன்னொரு மனுவை இவங்க கொடுக்குறாங்க. இந்த சென்னைவாசிகள் சங்கத்தோட அமைப்போட காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். இது சென்னை மாகாண எல்லைக்குள்ள மட்டும்தான் இது செயல்பட்டுச்சு. இதோட ஒரு டிராபேக் என்னன்னா, இது ஒரு நேஷனல் லெவலில் கிடையாது, தேசிய அளவிலான ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பாக கிடையாது. லட்சுமி நரசு என்ன பண்ணுறாரு, உருவாக்குன லட்சுமி நரசு 1866ல் இயற்கை எழுதுறாரு. அதுக்கப்புறமா 1881ல் இந்த இயக்கம் இல்லாமலே போயிட்டு. இவங்களோட எதிர்ப்பை இவங்க எப்படி காட்டினாங்கன்னா, மனு எழுதுறது மூலமா, இவங்க மன்றாடுறது மூலமா, வேண்டுதல் செய்கிறது மூலமா, இந்த அளவுக்கு தான் இவங்களோட எதிர்ப்பு இருந்தது.